தமிழகத்தை நம்பர் 1 மாநிலமாக உயர்த்தியுள்ளதாக உங்க கனவு சொல்லுங்க திட்டம் தொடக்க விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உங்க கனவு சொல்லுங்க திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், மக்களிடம் கனவுகளை கேட்டு நிறைவேற்ற தொடங்கும் வரலாற்று சிறப்புமிக்க நாள் இன்றைய நாள் என்றும், தமிழ்நாடு செய்கிற அளவுக்கு இந்தியாவில் எந்த மாநிலமும் செய்யவில்லை என்றும் தெரிவித்தார். தமிழ்நாட்டோட வரலாற்றில் இன்னைக்கு மிக மிக முக்கியமான நாள், வரலாற்று சிறப்புமிக்க நாள். உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உங்களுடைய அரசு மக்களான உங்ககிட்ட உங்களுடைய கனவுகளை கேட்டு அதையெல்லாம் நிறைவேற்ற தொடங்க நாளாக இந்த நாள் அமைந்தது. தமிழ்நாட்டில்தான் 2ஆம் நிலை 3ஆம் நிலை நகரங்களும் வளர்ந்திருப்பதாக கூறிய முதலமைச்சர், தமிழ்நாட்டின் உரிமைகள் எல்லாவற்றையும் ஆமாம் சாமி போட்டு அடகு வைத்தவர் எடப்பாடி பழனிசாமி என்றும் கடுமையாக சாடினார். ஆட்சி பொறுப்பில் இருந்தப்போ தமிழ்நாட்டு உரிமைகளை எல்லாம் ஆமாம் சாமி போட்டு அடகு வச்ச அதிமுக இப்போ எதிர்கட்சி ஆனதுக்கு பிறகு உண்மைக்கு புறம்பான போலி செய்திகள் எல்லாம் உருவாக்கி அவதூறு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, பரப்பிட்டு இருக்கிறாங்க. சட்டமன்றம் நிறைவேற்றும் தீர்மானங்களுக்கு முட்டுக்கட்டை போடுவதை ஆளுநர் முதல் வேலையாக கருதுவதாக கூறிய முதலமைச்சர், மத்திய அரசு நிதி தர மறுத்தும் புறக்கணித்தும் அவர்கள் வெளியிடும் புள்ளி விவரத்திலும் முதலிடத்தில் தமிழ்நாடு உள்ளது என்றும் தெரிவித்தார். தமிழ்நாட்டுக்கும் ஒன்றிய அரசுக்கும் பாலமா இருக்க வேண்டிய கவர்னர், ஆளுநர் என்கிற அந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர் என்ன பண்றாருன்னா உங்களுக்கே தெரியும். உங்களுடைய எண்ணங்களை பிரதிபலித்து சட்டமன்றத்தில் நாம் நிறைவேற்றக்கூடிய சட்டங்களுக்கு முட்டுக்கடை போடுறத தன்னுடைய முதல் வேலைன்னு ஆளுநர் செயல்படுறார். மேலும் தேர்தல் வாக்குறுதிகளில் சொல்லாத திட்டங்களையும் நிறைவேற்றி வருவதாக பெருமிதம் தெரிவித்த முதலமைச்சர், திராவிட மாடல் ஆட்சியில் 10 லட்சம் ரூபாய் கோடி முதலீடுகளை ஈர்த்துள்ளதாக தெரிவித்தார். அதிமுக ஆட்சியில் முதலீட்டாளர்கள் ஓட்டம் பிடித்ததாகவும் முதலமைச்சர் விமர்சித்தார். அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டுக்கு வரணும்னு சொன்னால பல தொழில் நிறுவனங்கள் பின்னங்கால் பிடரி அடிபட்டு தலைதறிக்க ஓடுனாங்க. ஆனால் நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் 10 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை நாம் ஈர்த்திருக்கிறோம். ஆட்சி என்பது தனது கனவுகளை மட்டுமல்ல, வாக்களித்த வாக்களிக்காத அனைத்து மக்களின் கனவுகளையும் நிறைவேற்றுவதே என்றும், உங்கள் கனவுகளை நிறைவேற்றுவேன், எண்ணங்களுக்கும் உருவம் கொடுப்பேன், தமிழகத்தை தலை சிறந்த மாநிலமாக உருவாக்குவேன், இதுதான் தனது தேர்தல் வாக்குறுதி என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். இப்போ நாம் அடுத்த கட்ட கனவை காண வேண்டிய நேரம். உறுதியா சொல்றேன், உங்க கனவுகளை நான் நிறைவேற்றுவேன், உங்கள் கோரிக்கைகளை நான் திட்டங்களாக உருவாக்கி தருவேன், உங்க எண்ணங்களுக்கு உருவம் கொடுப்பேன், நம்மோட தமிழ்நாட்டை தலை சிறந்த மாநிலமாக உயர்த்துவேன். இதுதான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் 2026 தேர்தலுக்கு தரக்கூடிய வாக்குறுதி. நம்முடைய கனவு நனவாகும். தமிழ்நாடு வெல்லும் வெல்லும் வெல்லும்.